தாய் தந்தையை விட்டு பிரிந்து வாழக்கூடிய காலம் ஒருவருடைய ஜாதகத்துல எவ்வாறு கணிப்பது? அதை பற்றி இன்றைய பதிவுல விரிவாக பார்க்க போகின்றோம். நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். எல்லா ஜோதிட விதிகளையும் ரொம்ப எளிமையாக எல்லோருக்கும் புரியும்படி விளக்கி கூறுவதுதான் நமது சேனலின் முக்கிய நோக்கமே. அதனால நம்ம சேனலுக்கு முதல் முறை வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல 700க்கும் அதிகமான ஜோதிட விதிகள் சம்பந்தப்பட்ட வீடியோக்களாக போட்டிருக்கும். எல்லாமே கண்டென்ட் வீடியோ தான். 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அது அப்படி கோல்டன் ரூலாக இருக்கக்கூடிய வீடியோக்களாக போட்டிருக்கும். நிச்சயமாக அது உங்களுக்கு எளிமையாக புரியக்கூடிய விதத்தில் போட்டிருக்கும். அதனால நேரம் கிடைக்கும் பொழுது, தேவைப்படும் பொழுது நம்முடைய வீடியோக்கள் அனைத்தையும் பார்த்து ஆதரவு தாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படிப்புக்காக, வேலைக்காக இன்றைய காலகட்டத்தில் உலகம் முழுவதும் செல்லக்கூடிய நிலைகள் ஏற்படுது. தாய் தந்தையரை விட்டு செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய பேருக்கு உருவாகுது. இதற்கான ஜோதிட அமைப்பு என்ன? இதை ஜாதகத்தை வைத்து எவ்வாறு தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளாக பார்க்கலாம். தாயாரை குறிக்கக்கூடிய வீடு அது எல்லோருக்கும் தெரியும், 4ஆம் பாவகம். தந்தையை குறிக்கக்கூடிய வீடு 9ஆம் பாவகம். இதுல முக்கியமான ஜோதிட விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, காரக பாவகத்திற்கு, அதாவது தாயார் குறிக்கக்கூடிய பாவகம் இது 4ஆம் பாவகம். 4ஆம் பாவகத்திற்கு 6, 8, 12ஆம் அதிபதியின் தசாபுத்தி நடக்கும் பொழுதோ, அல்லது காரக பாவகத்திற்கு 6, 8, 12 நிற்கக்கூடிய கிரகத்தின் தசாபுத்தி நடக்கும் பொழுதோ, ஜாதகர் அந்த காரக உறவை விட்டு தூரமாக செல்லக்கூடிய யோகம் ஏற்படும். இதை நாம பிரிவுன்னு எடுத்துக்கலாம், அல்லது வயது பொறுத்து நாம கண்டம்னு எடுத்துக்கலாம். இப்ப ஒரு ஜாதகருக்கு 40 வயசு ஆகுது. இப்ப அவங்க தாயாரை விட்டு அவர் பிரிவாரா இல்லையா அப்படின்னு பார்த்தா, இவருக்கு 40 வயசு ஆகும்போது தாயாருக்கு குறைந்தபட்சம் 60லேருந்து 70 வயசுக்குள்ள இருக்கும். ஆக தாயாரை விட்டு பிரிவாரா அப்படின்னு பார்க்கும்போது தாயாருக்கு கண்டம் ஏற்படுமா இல்லையா அப்படிங்கிறதை நாம பார்த்துக்கலாம். இப்போ ஒரு ஜாதகருக்கு 50 வயசு ஆகுது. அவருடைய தந்தையை விட்டு பிரிவாரா இல்லையான்னு பார்த்தோம்னா, தந்தைக்கு குறைஞ்சபட்சம் 25 வயசு ஜாஸ்தி போட்டால் கூட 75லேருந்து 80 வயசு ஆகும். அப்போ அவருக்கு கண்டம் ஏற்படும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதனால சின்ன வயசுல ஒரு 10, 15 வயசு 18 வயசு பையனுக்கு பார்க்குறோம். அந்த பையன் காலேஜில் சேரக்கூடிய வயசாக இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது அவர் தாய் தகப்பனை விட்டு தூரமாக போய் ஹாஸ்டலில் தங்கி படிப்பாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதனால வயதை பொறுத்து பிரிவுன்னு எடுத்துக்கலாம், அல்லது கண்டம்னு எடுத்துக்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோடு சேர்த்து, இந்த விதியோடு சேர்த்து 4ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ சூரியனோ சந்திரனோ லக்னத்திற்கு 6, 8, 12 மறைவு பெற்று தசா நடத்தும் பொழுது தாய் தந்தையை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நிலை ஏற்படும். இது ரெண்டும் மிக மிக முக்கியமான விதி. இப்போ முதல் விதிக்கான காரக பாவகத்திற்கு 6, 8, 12ஆம் அதிபதினு பார்த்தோம். அது எந்தெந்த வீடுன்னு பார்ப்போம். 4ஆம் பாவகத்திற்கு 6ஆம் வீடு எது? 9ஆம் வீடு. 8ஆம் வீடு 11ஆம் வீடு. 12ஆம் வீடு 3ஆம் வீடு. 9ஆம் பாவகத்திற்கு 6ஆம் வீடு 2ஆம் வீடு. 9ஆம் பாவகத்திற்கு 8ஆம் வீடு 4ஆம் வீடாகும். 9ஆம் பாவகத்திற்கு 12ஆம் வீடு 8ஆம் வீடாகும். அதே போல குழந்தைகளையும் எடுத்துக்கோங்க. 5ஆம் வீட்டிற்கு 6ஆம் வீடு எது? 10ஆம் வீடு. 5ஆம் வீட்டிற்கு 8ஆம் வீடு எது? 12ஆம் வீடு. 5ஆம் வீட்டிற்கு 12ஆம் வீடு எது? 4ஆம் வீடு. இது நான் லக்னத்திற்கு உதாரணம் போடும் பொழுது எல்லாமே மேஷ லக்னமாகத்தான் வச்சு போடுறேன். நிறைய பேர் ஏன் சார் மேஷ லக்னமாகவே வச்சு போறீங்க, வேற லக்னமாக வச்சு போடலாம் சார்னு கேட்கறது உண்டு. மேஷ லக்னம் காலபுருஷனுக்கு முதல் லக்னமாக இருக்கிறதுனால ஒரு உதாரணத்துக்காக போடுறோம். உங்களுடைய லக்னத்திற்கு வரும் பொழுது நான் சிம்பிளா தான் சொல்லியிருக்கேன். அதனால உங்களுடைய லக்னத்திற்கு வரும் பொழுது லக்னத்திலிருந்து எண்ணிக்கிட்டே வாங்க, அந்த வீடை கனெக்ட் பண்ணிக்கங்க. ஒரு உதாரணத்துக்காகத்தான் நம்ம மேஷ லக்னத்திலேருந்து போடுறோம். சரிங்களா? ஆக 4ஆம் பாவகத்திற்கும் பார்த்தோம், 9ஆம் பாவகத்திற்கும் 6, 8, 12ஆம் வீடுகள் பார்த்துருக்கோம். 5ஆம் பாவகத்திற்கும் 6, 8, 12ஆம் வீடுகளை பார்த்துருக்கோம். இதுல 6ஆம் வீட்டையும் 12ஆம் வீட்டையும் விட எந்த ஒரு பாவகத்திற்கும் 8ஆம் இடம் அதிகமான பாதிப்புகளை தரும். எனது அனுபவத்துல நான் பார்த்த வரைக்கும், என்னுடைய அனுபவத்துல எந்த பாவகத்திற்கும் 8ஆம் இடம் அந்த பாவக பலனை அனுபவிப்பதில் தடைகளை ஏற்படுத்தும். அது எந்த பாவகமாக இருந்தாலும் சரி, அந்த பாவகத்திற்கு அஷ்டமஸ்தானம் அந்த பாவக பலனை அனுபவிப்பதில் தடைகளை ஏற்படுத்தும். அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒருத்தருக்கு 4ஆம் அதிபதி வலுத்து நின்று தசை நடத்துறாருன்னு வைங்களேன். அப்ப ஜாதகர் என்ன செய்வாருன்னு சொன்னா, தனக்குன்னு தனியாக சொந்தமாக வீடு கட்டி தந்தையை விட்டு தனி குடித்தனம் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஏன்னா 4ஆம் இடம் என்பது 9ஆம் வீட்டிற்கு 8ஆம் வீடு இல்லைங்களா? ஆக 4ஆம் வீடு வலுத்து தசை நடத்தும் பொழுது சொந்தமாக வீடையும் கொடுக்கணும், சொந்த வீடையும் கொடுக்கணும். ஆக ஜாதகர் சொந்தமாக வீடு கட்டி வெளியூருக்கு செல்லக்கூடிய நிலை, சொந்தமாக வீடு கட்டி தனியாக குடித்தனம் போகக்கூடிய நிலையை ஜாதகருக்கு ஏற்படுத்தும். இப்ப சில பேருக்கு 11ஆம் அதிபதி வலுவான நிலையில, அதுல 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் நின்று வலுவான நிலையில தசை நடத்துகிறாருன்னு சொன்னா, அப்பொழுது தாயாரை விட்டு தூரமாக சென்று வாழக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவகம் வேலை செய்யும் பொழுது வேலையின் காரணமாகவோ அல்லது தொழில் நிமித்தமாகவோ
டிரான்ஸ்ஃபர்னால வெளியூருக்கு போய் செல்ல வேண்டிய வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள், வாழ வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஆக 12ஆம் வீடு என்பது 5ஆம் வீட்டிற்கு 8ஆம் பாவகமாக வரும். அதனால குழந்தைகளை பிரிந்து வெளிநாட்டுல வேலைக்காக சென்று வேலை புரியக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இது அட்லீஸ்ட் டெம்பரவரியாகவாவது அந்த தசாபுத்தி காலத்துல பிரிந்து வாழக்கூடிய, குழந்தைகளை விட்டு பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். சரிங்களா? ஆக இன்றைய பதிவில் சிம்பிளாக தாய் தந்தையரை விட்டு தூரமாக வாழக்கூடிய நிலை ஒரு ஜாதகத்தின் அடிப்படையில் எவ்வாறு கணிப்பது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். மீண்டும் நல்லது ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.